இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தர் சொன்னபடி வாழ கற்றுக் கொடுக்கும் சிலுவையின் அன்பு. கர்த்தர் எனக்கு சொன்னபடி வாழ்வதற்காக அவருடைய சிலுவையின் அன்பு எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அவர் நிறைய காரியங்களை வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். அநேக காரியங்களை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கைக்கு அவர் பிரயோஜனமானதை வேதத்தில் நம்ம கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆனாலும் சில வார்த்தைகளை நம்ம உற்று கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையை என்ன செய்கிறது, மாற்றுகிற வார்த்தையாக இருக்குது. அல்லேலூயா. எல்லா வார்த்தைகளும் நம்மை ஆசீர்வதிக்கிறது. சில வார்த்தைகள் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக என்ன செய்கிறது, கிட்ட சேரும்படியாய், நெருங்கி சேரும்படியாய் நம்மை உந்தி தள்ளுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நாள் நம்ம கூட அப்படியாய் நடத்துவாராக. கர்த்தர் சொன்னபடி வாழ கற்றுக் கொடுக்கும் சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. அவர் சிலுவையில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். மன்னிப்பு, இரக்கம், என்ன அவர் பேசின 7 வார்த்தைகளும் 7 போதனைகளாய் நம்ம வருடந்தோறும் தியானிக்கிறோம். அவைகள் மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்களும் என்ன செய்கிறது, சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. அல்லேலூயா. ஆமாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே புதிதாகிறதுனாலே. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறாரு, சகோதரரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல் வசனத்தை ஆரம்பிச்சு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யாதீங்க, தெரியாதீங்க. சிலுவையிலே அவர் ஜீவன் விடும் வரைக்கும் இந்த உலகத்தோடு ஒரு நாளும் நம் ஆண்டவராகிய கர்த்தர் ஒத்து வாழ்ந்ததே இல்லை, உலகத்தோடு கலந்தது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறாரு, நீங்கள் உலகத்தோடு கலந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உலகத்தை கலக்கிறவர்களா என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் அதற்காக தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டா. பைத்தியமாக இருக்கிற ஒருத்தனை ஆண்டவர் ஞானிகள் மத்தியில் என்ன செய்கிறாராம், நிறுத்தி, அவன் பைத்தியமாக இருந்தாலும் அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினாலே அவன் உன்னை விட ஞானி என்று காண்பிப்பதற்கு, உலக ஞானத்தை அவமாக்குவதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஆமென். இதுவே ஆண்டவர் பரிசெயருக்கும் சதிசெயருக்கும் இணங்கி அவங்க கூட சமரசமாகி அவங்க கூட எல்லாத்துக்கும் சரி போட்டு அவங்க கூட இருந்து அவர் அற்புதங்களை செய்தார்னா அவர் பெரிய இடத்துக்கு வந்திருப்பார். அல்லேலூயா. பல இடங்களில் ஆண்டவரை பிடிச்சு ராஜாவும் ஆக்கணும்னு நினச்சாங்களாம். பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, சில இடங்களில் அவர் செய்கிற அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து சில கூட்டம் என்ன செஞ்சதா, இவரை ராஜாவாக என்ன செஞ்சிடணும், ஆக்கிடணும். அவர்களிடத்திலிருந்து கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவர் உலகத்தோடு கலந்தவர் அல்ல, அவர் உலகத்தின் காரியங்களோடு கூட கலந்தவர் அல்ல, உலகத்தின் காரியங்களிடத்தில் தன்னுடைய இருதயத்தை வைக்கிறவர் அல்ல, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர் அல்ல. ஆமென். தேவன் தனித்திருக்கிற ஆண்டவர். உலகத்தையும் அவரையும் பக்கத்தில் வச்சா அவருக்கும் இவருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அவரோடு கூட உலகம் ஒரு நாள் ஒத்து போகாது, அவருக்குள்ள உலகம் ஒரு நாள் ஒத்து போகாது. தேவாலயத்துக்குள்ளே போகிறார், அங்கே இருக்கிற எல்லா ஆசாரியர், பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் உள்ளே வச்சு வியாபாரம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் என் தேவனுக்கு அது பெரிய காரியமாக என்ன செய்கிறது. ஆமாம், அவர் உலகத்தை உள்ளே கொண்டு வர விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. சபைக்குள்ளவும் உலகம் இருக்கக்கூடாது. ஆமென். சபைக்குள்ள உலகம் கிரியை செய்ய கூடாது. உலகம்னா என்ன, அவிசுவாசம், பொறாமை, எரிச்சல், வன்கண், இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள், இதெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள். இது உலகத்தில் இருக்கிறபடினாலே நாமும் அதோடு கூட ஒத்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, அதோடு ஒத்து போகக்கூடாது. நமக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அதிலிருந்து பிரித்தெடுத்து விட்டார். மீண்டும் அதில் நமக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. மீண்டும் நம்ம அதில் போய் என்ன செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையை, கிறிஸ்துவ ஜீவியத்தை பாவத்துக்குள்ளே இல்லை பாவமான உலகத்துக்குள்ளே இல்லை உலக கிரியைகளை உள்ளே வைத்துக்கொண்டு கிறிஸ்துவையும் உள்ளே வைத்துக்கொண்டு வாழ முடியாது. ஆண்டவர் சிலுவையில் அழகாக வெளிப்படையாக சொல்லிட்டார், இனி நான் இந்த உலகத்தில் இருறேன், ஆனால் நான் போய் ஒருத்தரை அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருப்பார்.
அல்லேலூயா. அவர் கூட இருக்கிற வரைக்கும் சீஷர்களுக்குள்ள உலகத்தை வர ஆண்டவர் என்ன செய்யலை, விடலை. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உலகத்தை அனுப்புவார். வெளியே அவங்க யார் சண்டை போட்டாலும் சரி, நீ பெரியவனா நான் பெரிய, என்ன சண்டை போட்டாலும் சரி, உலகத்தை அவங்களிடத்துல இருந்து அந்த நேரத்திலேயே பிடுங்கிடுவார். உன்னிடத்தில் எவன் தாழ்மையாக இருக்கிறியோ அவன் தான் தேவ ராஜ்யத்தில் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பார். ஒரே வார்த்தையில் பிடுங்கிடுவார் உலகத்தை. அவனுக்குள்ளே அதுக்கப்புறம் அந்த சிந்தையே வராது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இல்லை, போகிறேன், எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், பரமேறி போகிறேன், நான் சிலுவையினுடைய ஜீவனை விட போகிறேன். ஆனாலும் நான் உன் கூட ஒருத்தர் இருக்கும்படியாக என்ன செய்வேன், அனுப்புவேன். அவர் சகல சத்தியங்களுக்குள்ள என்ன செய்வார், உங்களை நடத்துவார். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் உலகம் நம்மோடு கூட என்ன செய்யாது, இருக்க முடியாது. அல்லேலூயா. இங்கே பைபிளில் நம்ம வாஸ்தவ வசனங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தரிக்காம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக நம்ம பகுத்தறியணும். எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லை. என் இஷ்டப்படி வாழும்படியாய் சிலுவை போதிக்கவில்லை. கிறிஸ்து சிலுவையில் பலியானதன் நோக்கம் அவர் விருப்பத்தின்படி நான் வாழும்படியாய். அல்லேலூயா. என் சித்தம் அல்ல, சிலுவையில் எனக்காய் ஜீவன் கொடுத்தாரே அவருடைய சித்தத்திற்காக தான் நான் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் வாழணும். அதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன், அதற்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்வதற்கு நோக்கம் அதுதான். உலகத்தோடு கூட கலவாமல் வாழும்படியாய், உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஆமாம். நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் அவங்க முகத்தில் என்ன செய்யணும், தெரியணும். ஆமாம். உள்ள ஒன்று வெளியே ஒன்று என்ன செய்யக்கூடாது. அதுதான் உலகம். உலகம் உள்ள ஒன்றை வச்சு வெளியே வச்சு என்ன செய்யும், வெளியே வேற ஒன்றை பேசும். அப்படி அல்ல. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நம்ம எப்பவும் எங்கேயும் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பாவ உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்மளிடத்தில் அந்த உலகத்தின் சாயம், உலகத்தினுடைய வாசனை என்ன செய்யக்கூடாது, வீசுக்கக்கூடாது. அது வீசினா நம்ம வாழ்க்கை என்ன செய்யும், ஆமாம், வீசி போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் கிரியைகளும் வீச்சம், அது வீசும், அது துர்நாற்றத்தை வீசும். நீங்கள் எங்கே போனாலும் அது உங்கள் கூடயே என்ன செய்யும், வரும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய காரியத்தை, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய ஜீவியத்தை கெட்டு நாரி போக பண்ணும். அல்லேலூயா. ஆகவே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சிலுவையில் நமக்கு ஏற்கனவே செஞ்சு காமிச்சிட்டார். அவர் வேஷம் தெரியாதவராய் எப்படி இருந்தாரோ அப்படியே என்ன செய்தார் சிலுவையில். ஆமாம், கடைசி வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஊழியத்தில் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருந்தார். சிலுவையில் மரணம் வரைக்கும் அதே போல நடந்தார். ஒரு மாற்றம் அவரிடத்தில் என்ன செய்யலை. அதனால தான் அவர் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியல. அல்லேலூயா. அவர் எது செஞ்சாலும் சாட்சியோடு செய்வார். ஆமென். அவர் மூலியமாக ஏதாவது நடந்தாலும் சாட்சியோடு நடக்கும். நான் பிறவி முடமே ஒரு அலங்கார வாசலில் உட்காந்துருக்கிறான். அவருடைய சீஷர்கள் போகிறாங்க. பொண்ணு வெளியின் இடத்துல எழுந்து உடனே நடந்துட்டான். எழுந்து குதித்து நின்று எங்கே போனானா, தேவாலயத்துக்குள்ளே. உடனே அவனை குறித்து என்ன வருது, கொஸ்டின் வருது, எப்படி இப்படி செய்யலாம். உடனே அவனை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நீங்கள் சிலுவையில் அடித்த இயேசுவே இவரை உயிரோடு எழுப்பினார், இவனுடைய கால்களை சரிப்படுத்தினார், இவனை சுகமாக்கினார், அவர் தான் இவனுக்கு சுகம் கொடுத்தவர். அல்லேலூயா. சொன்ன உடனே அங்கே இருக்கிற அதிகாரிகள் வாய்கள்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா சாட்சி முன்னாடி நிற்கிது. இத்தனை வருஷமாக, இத்தனை ஆண்டுகளாக அவனை சப்பானியாவே பார்த்த ஒரு கூட்டம் இப்போ நின்று திடகாத்திரமாக என்ன செய்கிறான், நிற்கிறான். சாட்சி எங்கள் முன்னாடி நிற்குது. யாராலும் எதிர்த்து பேச முடியாது. அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு சாட்சியாக என்ன செய்யணும், இருக்கணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். அதற்காக தான் அவர் சிலுவையில் மரணித்தார். கர்த்தர் நல்லவர். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உங்களோட கூட சொல்லி சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 27-28. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனுமில்லை. ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கே யோவான் ஸ்நானங்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை அவர் சிலுவையில்
அவருடைய அந்த சிலுவையின் அன்பை இங்கே யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்துகிறதை உங்களிடத்தில் காண்பித்து கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இங்கே யோவான் என்கிற ஒரு ஸ்நானகன் தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, கிறிஸ்துவுக்கு முன்பதாக போய் வழி என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. இது இவரை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று, தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டு இவர் பிறந்தார். இவருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த லூக்கா புத்தகத்தில் வாசிக்கிறோம். கவனிங்க, இது இவர் அந்த நாட்களில், அதாவது அவருடைய நாட்களில், யோவான் ஸ்நானனுடைய நாட்களிலே ரொம்ப பிரபலமான ஒரு நபர் யோவான் ஸ்நானகர். ரொம்ப பிரபலம். எல்லா இடத்துலையும் யோவான் ஸ்நானகன்னா தெரியாத ஆளே கிடையாது. இவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேடி திரளான கூட்டம் என்ன செய்யும், போகும். இவருக்குள்ளே அநேக கிருபைகள் உண்டு, அநேக வரங்கள் உண்டு. எல்லாரும் இவர் தான் மேசியான்னு என்ன செஞ்சுறாங்க, நினைக்கத்தக்கதான காரியங்களை இங்கே யோவான் ஸ்நானகன் செய்கிறார். இந்த யோவானுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் கவனிங்க. எல்லா இடத்துலையும் இவரிடத்துல ஏரோது ஆலோசனை கேட்பார். வாசிங்களேன், அதே மார்க் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோടെ அவன் சொல்லை கேட்டு வந்தான். அல்லேலூயா. இங்க கவனிங்க, இங்க அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு ஏரோது ராஜா என்ன செய்கிறாரு, கீழ்ப்படுகிறார். அவன் நீதியும் உண்மை உள்ளவன் அறிந்து, ஒரு ராஜாவுக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு எங்க இருக்கிறாரு யோவான் ஸ்நானகன், ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறார். இப்போ எல்லாருடைய இருதயமும் யோவான் ஸ்நானகன் நேராக திரும்புது. இவர்தான் மேசியா, இவர்தான் எலியா, இவர்தான் தீர்க்கதரிசி, இவர்தான் வருகிறவர் என்று தீர்க்கதரிசனம் எழுதப்பட்ட இவர் தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கண்களை ஒரு பக்கம் திரும்பும் பொழுது இவர் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஒருவர் என்ன செய்கிறார், வருகிறார். நான் அவருடைய கால்களில் இருக்கிற பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. கவனிங்க, உச்சத்தின் புகழோட உச்சத்தில் இருக்கிற யோவான் ஸ்நானகன் தன் உலகத்தோடு கலந்தவன் அல்ல என்பதை அங்கே நிரூபிக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்கிறாரு, எல்லா ஜனங்கள் கூடி நிற்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, வருகிறவர் ஒருவர் உண்டென்று சொல்லியிருக்கிறேனே, அவர் இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இவர், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், இவர் உங்களை என்ன செய்வார், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி இவரை கீழே இறக்கி இயேசுவை மேலே உயர்த்துறார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க, இதுதான் உலகம் எனக்குள்ள இல்லைன்றதுக்குண்டான அடையாளம். யோவான் அவர் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அல்லேலூயா. அவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்களேன். சிலுவையில் கர்த்தர் எதிர்பார்த்த அந்த இருதயத்தை யோவான் ஸ்நானகத்தில் நம்ம காண்கிறோம். அவர் உலகத்தில் அநேக பிரபலங்களின் மத்தியில் இருக்கலாம், அநேக ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற இடத்துல இருக்கலாம், புகழோட உச்சத்தில் இருக்கலாம், எல்லாரும் அவனை கண்டு பயப்படலாம். யாரிடத்திலும் பயப்படாமல் அஞ்சாமல் பேசின ஒரே ஆள் யோவான் தான். அதனால தான் ஸ்திரீகளின் பிறந்த இடத்தில் யோவானை விட ஒருவன் பெரியவன். எல்லாருடைய கண்களும் அவன் கண்ணை பார்த்துச்சுன்னா பயப்படும். அல்லேலூயா. ஏன்னா அப்படியே அவனை பற்றி என்ன செய்வார், சொல்லுவார். கிட்ட ஒருத்தன் அவன் மனசில் என்ன நினச்சிட்டு வராங்கன்னா, நம்ம இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஞானஸ்நானம் எடுத்து என்ன செஞ்சிருவோம், எப்படியாவது நம்ம மாறிடுவோம். உடனே விரியன் பாம்பு குட்டிகளே, உடனே சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டி எங்கே வர, ஞானஸ்நானம் முங்கி எஞ்சிட்டா சரியாயிரும் நினச்சிட்டு இருக்கிறியா, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், வச்சு விளாசுன்னு விளாசுவார் எங்கால். அல்லேலூயா. ஆனால் அவரை தேடி தான் என்ன வருது, ஏன்னா அவரை போல் அதிகாரமாய் பேசுகிற ஆட்கள் அன்னைக்கு இல்லை. எல்லாரும் நினச்சிட்டாங்க இவர் தான் மேசியா. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் அல்ல, நான் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் பாத்திரன் அல்ல. எந்த அளவுக்கு தாழ்த்துறார் பாருங்க. இன்னொரு 4 அந்த ஆகமத்திலையும் 4 சுவிசேஷ புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுங்க. அதில் ஒரு இடத்துல குனிந்து அவிழ்ப்பதற்கு கூட நான் பார்த்துறேன். அந்த குனிந்துன்ற வார்த்தையை பாரு அங்கே அவர் பயன்படுத்தினேன். ஏன்னா அவர் முன்னாடி குனிறது கூட நான் என்ன இல்லை, தகுதியானவன் அல்ல.
முழங்கால் படிட்டு தான் என்ன செய்யணும். ஆமென். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிற அந்த யோவான் ஸ்நானகன், அவனை ஆண்டவர் இங்கே அடையாளமாக காட்டுறார். இவன் தான் எனக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பப்பட்டவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் அந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறார். யோவான் ஸ்நானகனிடத்தில் அவன் எல்லாவற்றிலும் பெரியவனாக இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறான். சிலுவைக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். கிறிஸ்துவுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஞானஸ்நானம் கொடு அப்படின்னவனே, ஆண்டவரே உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியது இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமோ? இப்பொழுது காரியத்துக்கு என்ன செய், இடம் கொடு, இது நியமமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு நீ இப்போ இடம் கொடுத்தே ஆகணும். நான் உன்னால தான் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் பெறணும். ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அவர் கரை ஏறின உடனே பிதா இறங்குறார். அல்லேலூயா. கவனிங்க, இது எல்லாம் ஆர்டராக ஒவ்வொன்றா நடக்குது. ஏன்னா உங்களுக்கு எனக்கு இது முன்மாதிரியாக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்களும் நானும் யோவான் ஸ்நானகனை விட பெரியவர் ஆட்கள் அல்ல. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவளை விட ரொம்ப பரிசுத்தமாக வாழலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எல்லாவற்றிலும் தகுதியானவன். சாப்பாட்டில் கூட வெறும் வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் வெறும் ஒட்டக தோல் தான் அவருடைய உடை. அவர் எல்லாவற்றிலும் எளிமை, கர்த்தருக்கு முன்பதாகவும் எளிமையாக காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மை இருக்குமானா சிலுவையினுடைய அந்த உபதேசத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவருக்கு அந்த வசனம் அழகாக சொல்லுது, அவர் முடிவு பரியந்தம் அப்படின்னு நிறுத்திட்டு சிலுவையின் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் அப்படின்னு சொல்லுது. நான் சொல்லுவேன்ல ஒரு வசனம், அவர் உண்மையாக அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அப்படின்னு நிறுத்திட்டு அடுத்த வசனம் மறுபடியும் அடுத்த வார்த்தை, அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கிற யாவருக்கும். அப்போ ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒன்று நோக்கி பார்க்குற கூட்டம், ஒன்று உண்மையாக நோக்கி பார்க்குற கூட்டம். இங்கே ரெண்டு தாழ்மை இருக்குது. ஒன்று நான் தாழ்மையாக தான் இருக்கு, இன்னொன்று முடிவு பரியந்தும் தன்னை தாழ்த்துகிற தாழ்மை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அந்த ரெண்டாவது ரகத்தை தான். உண்மையாய் நோக்கி பார்க்கிற இருதயம், உண்மையாய் தன்னை தாழ்த்துகிற இருதயம். இந்த இருதயம் நம்ம இடத்துல இருக்குமானா ஆண்டவர் சொல்கிறார், விண்ணப்பங்களை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னோடு கூட நான் சொல்கிற உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன? தாழ்மையாக இருக்கு. ஆமே. எவ்வளோ நேரம் தாழ்மை? முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க? தாழ்மையாக. தாழ்மைக்கு கிடைக்கிற பலன் என்னது? ஐஸ்வர்யமும் கனம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். ஆமே. நம்மளுடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தையை இருதயத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசித்து முடிக்கலாம். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை காத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இந்த உலகத்துக்காக நீங்கள் ஒரு வேஷம் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது வெளியாயிரும், வெளியரங்கம் ஆயிரும். அல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்துக்காக நம்ம ஒரு வேஷம் என்ன செய்யக்கூடாது. ஆமென். இந்த உலகத்தின் வேஷம் என்ன செஞ்சிடும்? ஒரு ஆதாயத்துக்காக இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக, இதுக்காக என்ன செய்யக்கூடாது. இது ஆண்டவரை மறுதளிக்கிறதுக்கு சமம். ஆமென். பரம அன்பை ருசி பார்த்தோம், பின்னாடி என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் அதை விட்டு வெளியே. அல்லேலூயா. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாச்சா, அது கூட என்ன செய்யணும், அந்த வழியில் பயணிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. ஆமே. இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் வாழணும், ரொம்ப நாள் வாழணும், இந்த உலகத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகும். இந்த உலகம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ இந்த ஏரியா இருக்குதா? வளர்ச்சி அழிவுக்கு அறிகுறி தெரியுமா? எப்போ அழிவு வரும்னா, அறிவு முத்தும் போது அழிவு வருமா? அல்லேலூயா. எப்போ அழிவு வரும்? அறிவு முத்தும் போது. அறிவு என்ன செய்யணுமா? இதுக்கப்புறம் ஒரு எண்டே இல்லை. ஆமென். அந்த காலத்தில் உழைக்க உழைக்க என்ன செஞ்சிச்சு, நிறைய அனுபவங்கள் அறிவுகள் விட வந்துச்சு. இப்போ வெறும் மூளைக்கு மட்டும்தான் வேலை, வேறு எதுக்கும் வேலை. உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் என்ன செய்யலாம். இது முத்த முத்த அழிவு நெருங்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா.
நான் விசுவாசிக்கிறேன், அப்பா என் ஜென்ரேஷன்லேயே ஆண்டவர் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அப்புறம் 50 வருஷம் கழித்து கொட்டாங்குச்சியில் போனால் எனக்கு என்ன? அல்லேலூயா. கவனிங்க, உங்களுடைய இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்து கடந்து போகும். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடுகிற புல்லுக்கு ஒப்பாய் சமமாக இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, மறைந்து போகிறது. மண்ணுக்காக ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் கிடைக்கிற சொற்ப அற்ப ஆசீர்வாதங்களுக்காக, பெனிஃபிட்காக என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை மறுதளிக்கிற இந்த கிரியை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம வேணும்னே மறுதளிக்கலை, நம்ம மாற்றாமல் இருக்கிறதே மறுதளிக்கிறது தான். அல்லேலூயா.